குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி வந்து வீட்டில் உள்ள சாப்பாடுகளில் பயங்கரமாக வந்து அம்மா அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ஆனால் சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு மேலே அதிகமாக லைக் பண்ணி எடுத்துக்கிறது. அவங்க வயிற்றில் போடக்கூடிய தேவையில்லாத குப்பைகளை தொப்பைகளாக இன்றைக்கி வந்து உருவெடுத்துருது. இந்த வயிற்று பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய குப்பைகளே உடலின் நோய்களாக வடிவெடுக்கிறது. அப்படின்னா வயிற்றை சுத்தம் பண்ணுனா அப்போ நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நோய் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். விட்டமின் சி குறைஞ்சி போச்சு, விட்டமின் டி குறைஞ்சி போச்சு, விட்டமின் இ குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி எந்த வைட்டமின் குறைபாடு ஏற்பட்டாலும் நீங்கள் வயிற்றுக்குள்ளே தான் அதற்கு தேவையான உணவுப் பொருட்களை போடணும். மாத்திரையே சாப்பிட்டா கூட. அப்போ வயிறு சரியாக இருந்தால் தான் நீங்கள் அந்த விதைக்கக்கூடிய வைட்டமின் மாத்திரைகளோ உணவுகளையோ முழுசாக உட்கிரகிக்க முடியும். சிறுகுடல் பெருங்குடலை சுத்தம் செய்வதற்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு பேதி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ள இறைப்பைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இறைப்பையை அந்த மேல் லேயர் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியான ஒரு டிப்ஸுங்க. வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெந்தயத்தை நைட்டு ஊற போட்டுருங்க. சும்மா ஒரு ஸ்பூன் தான் நமக்கு தேவை, நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கூட ஊற போடலாம்னு வச்சுங்களேன். போட்டுங்க. போட்டுட்டு ஹெல்த் கதை சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உடம்புல பல நோய்கள் வருதுன்னா அதற்கு அடிப்படை காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய வயிற்றில் போடக்கூடிய தேவையில்லாத குப்பைகள் தான் நம்ம உடம்புக்குள்ள பல நோய்களை உண்டு பண்ணுது அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படிதானே? தேவையில்லாத எதை சாப்பிட்டாலும் அது உடம்புக்குள்ள பல நோய்களை வந்து உண்டு பண்ணிடுதுங்க அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் தேவையில்லாததான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ வேறு வழியே இல்லாமல் நான் தேவையில்லாத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியல, அதனால் நான் இங்கே உள்ள விஷயங்களை தான் நான் சாப்பிட முடியுது. குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி வந்து வீட்டில் உள்ள சாப்பாடுகளில் பயங்கரமாக வந்து அம்மா அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ஆனால் சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு மேலே அதிகமாக லைக் பண்ணி எடுத்துக்கிறது. அப்படின்னா வயிற்றில் போடக்கூடிய தேவையில்லாத குப்பைகளே தொப்பைகளாக இன்றைக்கி வந்து உருவெடுத்துருது. உடம்புல நோய் வருதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொசு, கிருமி, பாக்டீரியாலாம் வருது பாருங்களேன். எங்கெல்லாம் கழிவு தேக்கம் இருக்குதோ அங்கே தான் வருது. அப்படி தானே? ஒரு சாக்கடை இப்போ கூட இருக்கிற இடம், அங்கேருந்து தான் அந்த கொசு பாக்டீரியாலாம் வந்து சுத்த ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. அப்போ உடம்புக்குள்ளே ஒரு கொசு பாக்டீரியா மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே வந்து பாக்டீரியா உருவாகுதுன்னா, கெட்ட பாக்டீரியா உருவாகுதுன்னா கெட்ட கழிவுகள் எங்கே தேக்கம் இருக்குதோ அங்கேருந்து தான் உருவாகுது. அப்போ அது வயிற்று பகுதியில். இந்த வயிற்று பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய குப்பைகளே உடலின் நோய்களாக வடிவெடுக்கிறது. அப்படின்னா வயிற்றை சுத்தம் பண்ணுனா அப்போ நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நோய் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த வயிற்றை எப்படி சுத்தப்படுத்துவது, வயிற்றை எப்படி சுத்தமாகவே வைத்திருப்பது, அது சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அப்போ வயிறு அப்படின்றது எவ்வளோ ஒரு அத்தியாவசியமான ஒரு உறுப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வயிறு அப்படின்னு உடனே நம்ம டோட்டல் வயிறுன்னு சொல்லி நினைப்போம். டோட்டல் உள்ள வயிறை வந்து அப்டமன் அப்படின்பாங்க. டோட்டலாக ஃபுல்லாக, அதாவது நம்முடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், கிட்னி, ஸ்டொமக், இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் அப்டமன். ஆனால் வயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது இரைப்பை. இந்த இரைப்பையின் பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு நோய் வராமல் பாதுகாக்கிறதுல. கரெக்டுங்களா? இப்போ ஒரு மண் இருக்குது அப்படின்னா அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதையை போடுறீங்க அப்படின்னா அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மரமாக வந்துடுது. கரெக்டுங்களா? அப்போ ஒரு மரம் வளர விதை மண்ணுக்குள்ளே விதைக்கிறோம். கரெக்டுங்களா? இந்த உடல் வளருவதற்கு வயிற்றுக்குள்ளே தான் விதைக்கிறோம். அதுதான் நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள். இது பூரா விதைப்பு. விதைப்பினுடைய விளைச்சலை நம்ம வந்து நம்மளுடைய உடல் வளர்ச்சியாக நம்ம வந்து பார்க்குறோம். அறுவடை தான் ஆக்சிஜன், நம்மளுடைய செயல்கள். கரெக்டுங்களா? ஆமாம், தினம்தோறும். அப்போ தினம்தோறும் நம்ம செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக தினம்தோறும் விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம் 3 வேளையும். இப்போ விதைக்கக்கூடிய மண் தரம் எப்படி இருக்கணும், மண் தரம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் இந்த விதைச்ச விதையினுடைய விளைச்சல் நல்லா இருக்கும். கரெக்டுங்களா? ஆமாம். மாம்பழம் நல்லா இருக்குது, அந்த மாம்பழம் ஏன் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அதையே மற்ற மாவட்டங்களில் கொண்டு வந்து அதே விதைக்கொட்டையை எடுத்து விதைச்சு அந்த டேஸ்ட் கொடுக்க முடியல? இந்த மண்ணோட தரம் வேற, அந்த மண்ணோட தரம் வேற. இந்த மண்ணுக்குள் இருக்கக்கூடிய ஈரப்பதமான நீரோட தன்மை வேற, அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதமான நீரோட தன்மை வேற. அப்போ இந்த மண்ணின் தரத்தை வைத்தே மரம் வளர்கிறது. மரத்தில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களும் மண்ணின் தரத்தை வைத்து தான் வளருது. ஏன்னா பாருங்களேன், நான் ஃபாரின் போயிட்டு வந்தேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இந்த ஒரு ஃப்ரூட்ஸு, அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், எங்கள் வீட்டு இதில் வச்சேன், வளர்த்தேன், ஆனால் வரலை. ஃபாரின்லாம் வேணாம், நீங்கள் இங்கே இருக்கிறத கொண்டு போய் நார்த் இந்தியாவில் வச்சிங்கன்னா வரமாட்டேங்குது, நார்த் இந்தியாவில் இருக்கிறத கொண்டு வந்து இங்கே வச்சோம்னா வரமாட்டேங்குது. பாருங்களேன்.
அப்போ மண் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்கிறோம். மண்ணில் சில தரங்கள் இருக்கிறது, மண்ணுக்குள் இருக்கக்கூடிய நீரிலும் சில தரங்கள் இருக்குது. இதுக்குள்ளே சில இருக்கக்கூடிய தாதுக்கள் அதனுடைய பழங்களை, காய்களை, பூக்களை, கனிகளை அதனுடைய தரத்தை வந்து மாற்றுது. அப்போ நம்மளுடைய உடலின் ஆரோக்கியமும் இந்த மண் போலவே செயல்படக்கூடியவர் யாருன்னா அவர் தான் இறைப்பை. பஞ்சபூத தத்துவத்தில் இந்த இறைப்பையை மண் தத்துவத்துக்குள்ளே தான் கொண்டு வருவாங்க. ஆமாம், மண் தத்துவக்குள்ளே ஏன் கொண்டு வந்தாங்கன்னா காரணம் அதுதான். மண்ணில் எதை விதைக்கிறோமோ அதை பின்னாடி அதனுடைய வளர்ச்சியை பார்க்குறோம். வயிற்றில் எதை போடுகிறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலின் வளர்ச்சி. விட்டமின் சி குறைஞ்சி போச்சு, விட்டமின் டி குறைஞ்சி போச்சு, விட்டமின் இ குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி எந்த வைட்டமின் குறைபாடு ஏற்பட்டாலும் நீங்கள் வயிற்றுக்குள்ளே தான் அதற்கு தேவையான உணவுப் பொருட்களை போடணும், மாத்திரையே சாப்பிட்டா கூட. அப்போ வயிறு சரியாக இருந்தால் தான் நீங்கள் அந்த விதைக்கக்கூடிய வைட்டமின் மாத்திரைகளோ உணவுகளையோ முழுசாக உட்கிரகிக்க முடியும். ஆனால் வயிற்றை நம்ம கெடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சரியான மாத்திரைகளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், சரியான மருத்துவத்தை தான் போய்கிட்டு இருக்கிறேன், சரியான மருத்துவம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் உங்களுடைய வயிறு மிக முக்கியம். நோயாளியாக மாறாமல் இருக்கிறதுக்காக மட்டும் வயிறு இல்லை, நோயாளியாக மாறியாச்சுன்னா கூட உங்கள் வயிறு சரியாக இருந்தால் தான் நீங்கள் போடக்கூடிய மாத்திரைகள் கூட முழுசாக உட்கிரகிக்கப்பட்டு உங்கள் நோய் குணமாகும். அப்போ வயிற்றை பாதுகாப்பது எப்படி, வயிற்றை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி, வயிற்றில் வந்து அந்த உட்கிரகிக்கக்கூடிய தன்மையை எப்படி வச்சுக்கிறது, அதுக்குள்ளே சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் முதற்கொண்டு பக்காவாக சுரந்து அங்கே அல்சர் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் பாதுகாப்பது எப்படி அப்படின்றதுல நீங்கள் கவனம் செலுத்தி ஆகணும். என்னங்க பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு வயிற்றை சுத்தம் செய்வதற்கு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், பண்ணுங்க. சிறுகுடல் பெருங்குடலை சுத்தம் செய்வதற்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு பேதி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே இறைப்பைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இறைப்பையை அந்த மேல் லேயர் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியான ஒரு டிப்ஸுங்க. வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெந்தயத்தை நைட்டு ஊற போட்டுருங்க. சும்மா ஒரு ஸ்பூன் தான் நமக்கு தேவை, நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கூட ஊற போடலாம்னு வச்சுங்களேன். போட்டுங்க. போட்டுட்டு காலையில் அந்த இரவு முழுவதும் ஊறிய அந்த வெந்தயத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து தயிர், சரிங்களா, தயிர் சும்மா ஒரு 1/4 கப்பு கூட போதும், அவ்வளோதான். ஒரு 1/4 கப்பு தயிர், இந்த வெந்தயத்தை ஊறின வெந்தயத்தை தயிரில் போட்டு எடுத்து சாப்பிடணும் காலையில், மார்னிங்கில். ஓகேங்களா, மார்னிங் எம்டி ஸ்டொமக்கு. ஆமாம், சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா வயிற்று பகுதியை க்ளீன் பண்ணும், அதாவது உங்களுடைய இறைப்பை பகுதியை க்ளீன் பண்ணும். இப்போ இறைப்பை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் புதுசாக மாறுறதுக்கு உள்ள க்ளீன் பண்ணுறது. ஏன்னா எப்போவுமே முதல்ல க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் நல்ல தாதுக்கள்லாம் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா க்ளீன் பண்ணாமலே நல்ல தாதுக்கள்லாம் உள்ளே கொடுக்க ஆரம்பிச்சிடும், அதான் விஷயம். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரவு முழுவதும் ஊற வைக்கப்பட்ட வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 1/4 கப்பு தயிரில் அப்படியே வந்து கலந்துட்டு நம்ம காலை வேலை சாப்பிட்டுடுவாங்க. ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்களேன், என்ன மாற்றம்னு தெரியும். டெய்லி லைஃப் டைம் எடுக்கணுமா, தேவையே இல்லை. வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு 7 நாள்ல இருந்து 21 நாள் போதும், அவங்களுடைய வயிற்று டேமேஜை பொறுத்து. ஓகேங்களா, அவ்வளோதான், இதை பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப பெஸ்ட், ரொம்ப அருமையாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒன்று. அதுபோல் ஜீரக வாட்டர் உங்களுக்கு தெரியும், வயிற்றுக்குனாலே ஜீரகம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, சரிங்களா. ஆமாம், அகத்தை சுத்தம் செய்யக்கூடியது, அகத்தை சீராக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். சீராக்கக்கூடியது என்ன, சுத்தம்ன்றது கிளென்சிங், க்ளீனிங் பண்ணி கொடுக்கும். ஆனால் சீராக்குனா அதை நியூட்ரல் பண்ணி கொடுத்துரும். அது கொஞ்சம் ஸ்லோவாக ஓடினாலும் ஹையாக ஓடினாலும் நியூட்ரலாக ஓடக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வர்றது தான் சீராகம். ஓகேங்களா, ஆமாம், அகத்தை சீர் செய்யக்கூடியது. இந்த சீரகத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சுடுதண்ணியில் அப்படியே பாயில் பண்ணி அதோட எசன்ஸ் இறக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது. இப்போ சில பேருக்கு அல்சர் கண்டிஷனில் இருக்குதுங்க, இப்போ நான் இதை வந்து சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறேன், முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். முதல்ல அல்சர் புண்ணு ஆற்றணும். அந்த அல்சர் புண்ணு ஆற்றுறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன பயன்படுத்தி வந்த அனுபவபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னம்னா மாதுளை பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதுளை பூவை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அப்படியே கசாயம் பண்ணணும். மாதுளை பூவை அப்படியே வந்து கசாயமாக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேன் கலந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு வரலாம். அப்படி சாப்பிடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு பூரா ஆறிடுங்க. தீராத அல்சர் பல வருஷமாக இருக்குதுங்க. அல்சருக்கு மருந்து எடுக்காமல் என்னால் ஒரு வாய் கூட சாப்பாடு சாப்பிடவே முடியாது அப்படின்ற கண்டிஷன். வெளியில் இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா புண்ணையும் ஆற்றிட்டேங்க, ஆனால் எனக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சரை மட்டும் ஆற்றவே முடியலங்கன்னு சொல்லிட்டு பல பேர் இன்னைக்கு அவசரப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். முதல்ல உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றுங்க, அப்புறம் தான் நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதில் உள்ள சத்துக்கள் முழுசாக கிடைக்குங்க. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு மாதுளை பூ டீ, அவ்வளோதான். மாதுளை பூவை அப்படியே கசாயமாக்குறீங்க, சுடுதண்ணியில் எசன்ஸ்லாம் நல்லா இறக்குறீங்க, வடிகட்டிடுறீங்க, தேன் கலந்துக்கிறீங்க, சாப்பிட்டு வரீங்க. அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பால் எடுத்துங்க. நல்ல வந்து கொஞ்சம் ரொம்பவும் முத்தாமல், சரிங்களா, ரொம்பவும் இலசாக இல்லாமல் ஒரு மீடியமான தேங்காய் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயை பாலாக்கிடுங்க.
தேங்காய் பால் எடுத்து கருப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு கருப்பட்டி கலந்து தேங்காயும் கருப்பட்டியும் கலந்த இந்த பால் காலையில் எடுத்து பாருங்கள், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். இதெல்லாம் சின்ன பிள்ளைகளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு முறைகளில் நம்மளுடைய பெரியவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி உணவு முறைகளை கொடுத்துட்டே வந்தாங்க கருப்பட்டி பால். ஆமாம், ஆனால் நம்ம அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றதில்ல. அப்போ தேங்காய் பாலில் கருப்பட்டி கலந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரப்படும் பொழுது உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ள இன்னர் லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா மீண்டும் புதுப்பிக்கப்படும். அந்த இன்னர் லேயரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஸ்டொமக்கை சூப்பராக புதுப்பிச்சிருங்க. இது எப்போ சாப்பிட்லாங்க? எல்லாரும் சாப்பிட்லாமா? எல்லாரும் சாப்பிட்லாம். டயபெட்டிக் இருக்கேங்க, ஒன்றும் பயப்படவே தேவையில்லைங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடி பின்னாடி குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் கேப் வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கேப் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை எடுத்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டொமக் அல்சர் கிளியர் ஆகும், சுகர் ஏறிடும்ன்ற நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆமாம், அளவான தேவையான அளவுக்கு மட்டும் கருப்பட்டி போட்டு பயன்படுத்திக்கலாம். மற்ற நார்மல் பர்சன்ஸ் எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். பிபி இருக்கிறவங்களாம் தாராளமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. தேங்காய் பாலுங்க அதனால பிபி கூடிருமோன்னு பயமா இருக்கு, கிடையவே கிடையாதுங்க. பிபி கூடிரும், கொலஸ்ட்ரால் கூடிரும், அந்த மாதிரி நீங்க பயப்பட தேவையில்லை தேங்காய் பாலுக்கு. ஏன்னா இதை நீங்க கொதிக்க வச்சுட்டீங்கன்னா, இதை சுட வச்சீங்கன்னா, குழம்புல போட்டுட்டீங்கன்னா அப்பதான் அது வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலா மாறும், பிபியை ஏற்றும். டைரக்டா நீங்க எடுக்கப்படும் பொழுது எதுவும் கிடையாதுங்க, தாராளமாக இது பண்ணி சாப்பிடலாம், பெட்டர். அது போல வந்து பாத்தீங்கன்னா சுரக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க. வாரத்தில் 2 நாளைக்கு சுரக்காய் ஜூஸ் எடுத்துக்கங்களேன். ஆமா, வீக்லி 2 or 3 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. சுரக்காய் பாருங்க, நம்மளுடைய வயிறு மாதிரியே இருக்கும். இந்த வயிற்று பகுதியை சுத்தப்படுத்தி கூலிங்காக வச்சுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்குற ஒரு சுரக்காய். ஏன்னா இங்கே தான் அரைக்கிற மிஷின் ஆகுது இல்லையா, அதனால இங்கே தான் வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். அதை நியூட்ரல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை இது பண்ணும். வாரத்தில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் சுரக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. வயிற்றை சூப்பராக சுத்தமாக வச்சுக்கலாம், பெட்டர். அதுபோல் வந்து வாழைப்பூவு, மணத்தக்காளி, இது மாதிரி ஐட்டங்கள்லாம் உங்களுடைய உணவு முறைகளில் வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கிட்டே வாங்க, அருமையாக இருக்குங்க. ஓகே, இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டொமக்கை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாலே அவங்களுக்கு கழிவுகளினுடைய தேக்கம் உருவாகாமல் பாதுகாத்துடலாம். அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு பாக்டீரியா கிருமி உருவாகாமல் பாதுகாத்துடலாம். அதாவது ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையிலேயே எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்கு அங்கே வந்து சாணத்தை கரைச்சி ஊற்றி கோலம் போட்டு போவாங்க. அதிகாலையிலேயே இதை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைக்கி முன்னாடி வந்து பண்ண வச்சுருந்தாங்க, கரெக்டுங்களா, நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. இன்றைக்கி தான் நமக்கு அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரத்துக்குள்ளே வந்துட்டோம், அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலம் போடுறது கூட இல்லாமல் கோலத்தையே கூட ஸ்டிக்கரில் வாங்கி ஒட்டிட்டோம், புரியுங்களா, அவ்வளோதான். அதனால தான் நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய நோய்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து மாறி மாறி டிஃப்ரெண்ட்டாக கலராக வருது கோலம் மேலே, பாருங்களேன். அப்போ வாசலில் நீங்கள் சாணத்தை தெளித்து அங்கே வந்து கோலத்தை போடும் பொழுது என்ன நடக்குதுன்னா கிருமி நாசினி, வாசல் வழியே எந்த ஒரு கிருமியும் உள்ளே வராமல் அங்கேயே அரெஸ்ட் பண்ணாங்க. அது மாதிரி உங்களுடைய உடலுக்குள் எந்த இடத்திலும் நோய் உருவாகாமல் இருக்கணும்னா அதற்குரிய வாசலான வயிறை சுத்தப்படுத்துங்கள். என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கலாம். பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.